வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி 2299 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு 35,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 26/8/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம் இது தான். ஸோ இதில் வந்து உங்களுடைய வட்டத்தின் பெயர் என்ன, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு ஒட்டணும். அடுத்தது உங்களோட நேம், விண்ணப்பதாரின் பெயர் தமிழில், அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதிக்கிங்க. ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ், ஸோ பார்த்தீங்கன்னா பின்கோடோட வந்து கரெக்டாக வந்து எழுதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, கம்யூனிட்டி, அதே மாதிரி நேஷனாலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக எழுதிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம், மாவட்டம், அதே மாதிரி இருப்பிட கிராமம், கிராமத்தின் பெயர் என்ன, விண்ணப்பிக்கக்கூடிய கிராமத்தின் பெயர் என்ன, ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது வந்து 10th ஃபெயில் ஆயிருந்தும் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங், டூ வீலராவது ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நம்பர், அதனோட வேலிட்டி, ஸோ அது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஆம் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இல்லைங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணணும். இதில் வந்து ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதி சான்று, கல்வி தகுதி சான்று, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதற்கான ஃபிசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி நாங்கள் அனுப்பணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்னு எழுதி சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம், மண்மங்கலம் வட்டம், கரூர் மாவட்டத்திலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 26/8 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் பணியிடம் 11,100 அதிகபட்சம் 35,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். உங்களுக்கான கிராமங்களின் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. நஞ்சை கடம்பன், குறிச்சி, அப்பிபாளையம், பள்ளப்பாளையம், நெரூர் தெற்கு, ஆத்தூர் அப்படிங்கிற ஊர்களில் கொடுத்துருக்காங்க. இதற்கான என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன சுழற்சி முறை, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துங்க. இதெல்லாம் வந்து எஸ்சின்னு இருக்கிறதில் எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பிசின்னு இருக்கிறவங்க பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான போஸ்டிங் தான் அங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காம அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை, ஸோ நாமளே வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வேலை நாட்களில் நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது ஃபீஸெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நாமளே வந்து ரிஜிஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஊர்லேருந்து வரக்கூடிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தகவலையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இந்த கிராம உதவியாளருக்கான பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா salem.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கங்க. இதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறீங்கன்னா Kanyaakumari.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கங்க. அல்லது கோயம்புத்தூர் இருக்கிறீங்கன்னா Coimbatore.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அங்கே வந்து இதற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாவட்டமோ அது கூட நீங்கள் வந்து .nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.